ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். அது பீட்ரூட் தோசை. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக உடனடியாக செய்யக்கூடியது. பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி அரைச்சி மாவில் கலந்துட்டோம்னாவே இது உடனடியாக ரெடி பண்ணிடலாம். இது உடம்பில் ரத்தம் கம்மியாக இருந்தால் இந்த பீட்ரூட்டை ஜூஸாகவோ இட்லி தோசை சப்பாத்தி மாவோட பிசைஞ்சோ தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ரத்த அளவு கூடிடும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதனுடைய ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பீட்ரூட் நான் எடுத்துட்டேன். இதை தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். தோல் சீவி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணிட்டேன். பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டேன். மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு தேவையான மாவு எடுத்துட்டேன். ஒரு பீட்ரூட்டுக்கு தேவையான மாவு எடுத்துட்டேன். எனக்கு அதில் இப்போ சேர்த்துட்டேன். அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை கலக்கிறதுனால கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்து நான் கரைச்சிக்கிட்டேன். ஏன்னா உப்பு அளவு கம்மியாகும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கரைச்சிட்டேன். இப்போ தவா சூடான உடனே தோசை தவா இதில் மாவு சேர்த்து தோசை தேய்ச்சிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. பசங்களுக்கும் செய்து கொடுத்தா கலர் கலராக சாப்பிடுவாங்க. நம்ம கலர் கலராக தோசை பண்ணி தரும்போது இந்த கலருக்காகவே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சட்னி சாம்பாரோடையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தோசை திருப்பி போட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சீக்கிரமாக சுட்டு எடுத்தாச்சு. இன்னொரு தோசையும் அதேமாரி உங்களுக்கு வார்த்து காட்டுறேன். அதையும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு லேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சீக்கிரமாக இந்த தோசையை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மீல் மேக்கர் குருமா தான் பண்ணியிருக்கேன். இதனுடைய வீடியோவும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. மீல் மேக்கர் குருமாவும் பீட்ரூட் தோசையும் ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. செய்து சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். உங்களை ஆதரவு கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் ஸோ மச். பை பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.